ஹரே கிருஷ்ணா. இப்போ கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. வெறும் கும்பமேளா இல்லை, மகா கும்பமேளா. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது அப்படிங்கிறதுனாலே என்னமோ கோடிக்கணக்கில் இப்போ பிரயாகராஜில் அங்கே மக்கள் அலமோதின்னு இருக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம கும்பமேளா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப பாகவதத்தில் அற்புதமான பல லீலைகள் வருது. அதுல ஒரு சிறப்பான ஒரு லீலை என்ன அப்படின்னா, இந்த பார்க்கடலை கடையிறது. இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் இந்த சண்டை வந்துட்டு இருக்கிறது, நீ பெருசா நான் பெருசா, இந்த மாதிரி இது சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். இது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தரம் இந்த மாதிரி அவ ரெண்டு பேருக்குள்ள யுத்தம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட ஆரம்பிக்கும் போது, அப்ப பகவான் பலி சக்கரவர்த்தி அப்ப அசுரர்களுடைய தலைவரா இருக்கார், மகாபலி. அப்போ தேவாதி தேவாதி தேவர்கள்லாம் சேர்ந்து பகவான்கிட்ட பேசும்போது அப்ப பகவான் சொல்ற, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தரம் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தம் வரும்போது அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த அமிர்தத்தை கடையணும் அப்படின்னா முதல்ல ஒத்தரால முடியாது, ரெண்டு சக்திகளும் வேணும் அதுக்கு. அதனால நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும். அதாவது இந்த ரெண்டு பேரும் நம்ம ஒன்னா சேர்ந்து கடையலாம் அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் கிடைக்கிறத ஆளுக்கு பாதி அப்படிங்கறது அந்த ஒப்பந்தத்துக்கு வரணும். இல்ல அப்படின்னா உங்களால பார்க்கடல் அசுரர்களாலையும் கடைய முடியாது, தேவர்களாலையும் கடைஞ்சு எடுக்க முடியாது, அமிர்தம் வெளியே வராது அப்படின்ன உடனே சரின்னு அதுக்கு சம்மதிக்கிறா. இந்த ஒரு கதையில தான் பகவான் யூஸ்வலா வாமனாவதாரம்னா வாமனரா வர போயிடுற, அந்த என்ன அவதார காரணத்துக்கு வந்திருக்கிறோம் அதை பண்ணிட்டு போயிடுறார். இப்ப ராமர்னா அவருடைய அவதார நோக்கத்தை முடிச்சுன்னு போயிடுறாரு. ஆனா இந்த பார்க்கடலை கடைதல் அப்படிங்கிற இந்த ஒரு பாஸ்ட் டைமுக்கு மட்டும், லீலைக்கு மட்டும் பகவான் மொத்தம் 4-5 அவதாரம் எடுத்துடுறாரு. இதுல ஒரே கதையிலேயே 5-6 அவதாரமா வர்றவர். அதுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பார்க்கடலை கடையணும்னு அதுக்கு ஒரு நல்ல மத்து வேணுமே. அது என்ன மத்த எடுத்துன்னு வருதுன்னா, மந்திரமலைய எடுத்துன்னு வரலான்னு. அந்த மந்திரமலையை தூக்குற சக்தி யாருக்கு இருக்கு? யாருக்கும் இல்லை. பகவானே அவர் அவதாரமா அந்த மந்திரமலையை தூக்கிட்டு தர. ஸோ அது அவருடைய 1வது அவதாரம். அப்புறம் மந்திரமலையை வச்சாச்சா, வச்சுட்டு அவ ரெண்டு பேரும் அந்த வாசுகி பாம்பை கட்டி அவ இழுத்து அவ பண்ண, இங்க என்ன அப்படின்னா, பலம் எந்த பக்கம் ஏறுறதோ அந்த பக்கம் மொத்தமுமே சரீரா மாதிரி ஆயிடுறது. அதுக்கப்புறம் இத கொஞ்சம் அது மட்டும் இல்ல, அவளால அதை கடையவே முடியல. என்னன்னா அந்த மலை நல்லா உட்காந்து நோடுறது. அப்போ உட்காந்து நோடுதுன்னா அவளால கஷ்டப்பட்டு கடையவும் முடியாது, அது நகர்த்தவே முடியல. அப்படியே இருந்தாலும் அது ஒரு பக்கமா சாயிருதே தவிர இப்படி இருக்குன்னு உடனே அவர் என்ன பண்றாரு, பகவான்கிட்ட திருப்பி போய் தேவர்களா சரணடைறா. ஹே பிரபு, நீங்க சொன்னேன்னு கஷ்டப்பட்டு இந்த மந்திரமலைய வாசுக்கு எடுத்து கட்டி வச்சாச்சு, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருக்குன்னா எங்களால ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியலன்னு உடனே பகவான் என்ன பண்றார், சரி என்னுடைய பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், அடுத்த அவதாரம் எடுக்கிறார். கூர்மா அவதாரமா கீழே அந்த மந்திரமலைய அவருடைய கூர்ம ரூபத்துக்கு மேல முதுகுல தாங்கிக்கிறார். தாங்கின்ற உடனே அப்ப இவ இழுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இழுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, மகாபலி நல்ல பராக்கிரமசாலி இல்லையா, அதனால அவன் பக்கம் இது சாயறது. ஏன் சாயறதுன்னா, இந்த கூர்மம் இருக்குதே இந்த ஆமை, அது இப்படி இந்த பக்கமா அந்த பக்கமா ஆடும்போது அந்த மலையும் இந்த பக்கமா அந்த பக்கமா ஆடுறது. அப்படின்னு உடனே இவன் போயிடுற, திருப்பி எங்கேயாவது இது சாஞ்சி கீழே விழுந்துருப்போ, இந்த மலை கீழே விழுந்துருவா. ஏன்னா மெயின் அந்த மலை நின்னாதானே இவாளால இழுக்க முடியும், அதுவே கீழே சரிஞ்சு கொடுத்தனா என்னடா பண்றது திருப்பி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அப்ப அவர் சரி சொல்லிட்டு அவர்
மேலேந்து 1000 கைகளால அவர் ஒரு அவதாரம் எடுத்து அவர் அந்த மலையை பிடிச்சுக்கிறார் மேல. அதை பிடிச்சுட்ட உடனே இப்ப எழுங்கோ அப்படிங்கிறார். அதாவது கீழே கூர்மமா தாங்குற, மேல அவர் 1000 கைகளால அந்த மலையை பிடிச்சுட்டு அப்படி ஒரு தாங்குறார். ஸோ 3வது அவதாரம் அப்படி எடுக்கிறார். அதுக்கப்புறம் இப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த பார்க்கடல்ல இருந்தே இன்னொரு அவதாரமா வர தன்வந்திரி அவதாரம் அவர் வர. அமிர்த கலசத்தை எடுத்துட்டு அந்த தன்வந்திரி வர. ஸோ இதுவும் பகவானுடைய ஒரு அவதாரம் தான் தன்வந்திரி, அதாவது டிவைன் செலஸ்டியல் டாக்டர். இப்படி அவர் வர. அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் வர. மோகினி அவதாரம் எடுக்கிறது பகவான். இப்படி இந்த லீலை ரொம்ப ஒரு அற்புதமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாஸ்ட் டைம் இது பாகவதத்துல. அப்ப தன்வந்திரி வரும்போது அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வர இல்லையா, அப்ப அந்த அமிர்த கலசத்துல இருந்து அந்த அமிர்தம் 4 இடத்துல பூமியில விழருது. எங்க விழருது? ஒண்ணு ஹரித்வார், இன்னொன்னு பிரயாகை, 3வது சொட்டு சித்திரக்கூடத்துல, 4வது சொட்டு உஜ்ஜைன்ல. ஸோ இந்த 4 இடத்துலயும் அந்த அமிர்தம் விழுந்ததுனால அந்த இடங்கள்லாம் மகா தீர்த்தங்களும் ஆயிடுறது. அது மட்டும் இல்லாம அந்த அமிர்தம் விழுந்த அந்த ஒரு நாள்ல அந்த எந்த தீர்த்தமே அமிர்தமயமா மாறி போயிடுறது. அப்படிங்கறதுனாலதான் இந்த கும்பமேளா அன்னைக்கு அவ ரொம்ப சிறப்பா அந்த அந்த முகூர்த்தம் வரும்போது அந்த தண்ணி மொத்தமுமே அமிர்தமயமா ஆயிடுறது. ஏன் அமிர்தமயமா ஆன தண்ணிக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிமாண்ட் அப்படின்னா, அமரத்துவம் கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அவளுக்கு ரொம்ப இப்ப இப்ப இருக்கிற மனுஷ காலத்துல அமரத்துவம்னு வேணும் கேட்டா அது யாருக்கும் நடக்காது. ஆனா நீண்ட காலம் வாழறதுக்குடைய ஒரு சௌபாகியமும், அதுக்கப்புறம் ஆரோக்கியமா சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமரத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தண்ணிக்கு இருக்கு. அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வரா. அதுல குளிக்கணும். இந்த நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாகபாபாஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய யோகிகள்லாம் நீங்க ஹிமாலயால பார்க்கவே முடியாது. அவளெல்லாம் இந்த கும்பமேளம் போது பார்க்கலாம். அவெல்லாம் வருவா. ஏன்னா அவள ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. எத்தனையோ சில பேர்ல நான் 200 300 வருஷம் 400 வருஷம்லாம் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவா இருக்கா. அவளுக்கெல்லாம் இந்த யோக சாதனைக்காக இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறான். ஆனா அதுல 12 வருஷத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 12 வருஷம் நம்ம மனித டைம்ல. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணி அமிர்தமா மாறுறது அப்படின்னா, அவ குளிச்சு டெய்லி அவளுக்கு அது டெய்லி. ஸோ டெய்லி அவக்கு குளிக்க வர்ற டைம்ல அந்த தண்ணி அமிர்தமா மாறுறதுங்கும் போது அதுதான் நமக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தரமா மாறுறது. அது மாதிரி இது 12 × 12 வருஷம் அப்படி அத்தனை தேவர்களுடைய 12 வருஷத்துக்கு இது இருக்கிறதுனால இது மகா கும்பம் அப்படின்னு பெயர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அமரத்துவம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, அமரத்துவம் எதுக்கு? சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுக்கா? இல்ல, நம்ம பக்தி சாதனை பண்றதுக்கு தான். ஆனா நம்ம பக்தனா இருந்துட்டா அப்படின்னா அவளுக்கு இவ்வளோ பெரிய அமரத்துவத்துக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா ஒரு கதை இருக்கு. ஒரு ஊர்ல கிராமத்துல ஒரு யோகீஸ்வரர் அவர் வர, ஒரு பெரிய முனிவர் அவர் வர. வரும்போது அந்த ஊர்ல 4 பேரை பாக்குறார். 4 பேருக்கு 4 விதமா அவர் பிளெஸிங் தர்றார். ஒரு ராஜாவுடைய பிள்ளைய பாக்குறார். அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்றார். அப்போ அவர் சொல்றார், நீ நீண்ட நெடுங்காலம் நன்னா வாழணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். ஒரு முனிகுமாரன் வரான். அவனை பார்க்கும்போது இவர் சொல்றார், நீ இனி இருக்க தேவையில்லை, நீ இருக்கிறதுக்கு போறதே உனக்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அப்புறம் 3வது ஒருத்தர், அவன் யாரு அப்படின்னா, அவன் இந்த கசாப்பு கடைக்காரன். அவனை பார்த்து, நீ வாழறதும் உனக்கு, நீ வாழவும் கூடாது, நீ சாகவும் கூடாது
அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் உனக்கு அப்படின்னு அவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரார். அதுக்கப்புறம் ஒரு பக்தரை பாக்குறார். அதுக்கப்புறம் உனக்கு வாழ்ந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ இறந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றார். இப்போ அவரோட சிஷ்யர் கேட்கிறார், நீங்க என்ன சுவாமி ஒருத்தருக்கு வெவ்வேறு மாதிரி சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒண்ணு. அப்ப அவர் சொல்ற, அந்த ராஜாவுடைய பையன் அவன் நிறைய நாள் வாழணும்னா, ஏன்னா அவனுக்கு சுகபோகங்கள்லாம் நிறைய இருக்கு. அவனுக்கு அவன்கிட்ட இல்லாத விஷயம் என்னன்னா ஆத்ம லாபம். ஆத்ம லாபத்துக்காக அவன் ஒரு காரியமும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. ஆனா இங்க பௌதீகமா அவனுக்கு என்ன சுகபோகம் வேணுமோ அதெல்லாம் நன்னா அதுக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு நன்னா க்ஷேமமா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவன் செத்து போனா இவனுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தின அறிவு இவனுக்கு இல்லை. ஆனா இவன் டெஸ்டினேஷன், இவனுடைய போற இடம் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால இவன் அங்க போய் அவன் கஷ்டப்படுறது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். அதே முனிகுமாரனுக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவருக்கு இருக்கவே தேவையில்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி மோட்சத்தை அடைஞ்சுட்டார். அவர் அவர் ஒரு ஒரு ஆத்ம ஞானியா போயிட்டார் அவர், அந்த பையன். அதெல்லாம் இனிமே அவனுக்கு நேரம் பகவத் சாட்சா்காரம் தான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால இங்க இருந்து இனி உடம்ப வருத்திட்டு யோக சாதனங்கள்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவன் பகவத் சாட்சா்காரம் அவனுக்கு ஆல்ரெடி கிராண்டடு. அதனால அவன் உடனே செத்துப்போ அப்படின்னு அவனுக்கு நான் சொன்னேன், ஆசீர்வாதம் பண்ணினேன். அதே மாதிரி இந்த கசாப்பு கடைக்காரா அவன் இருக்கும்போது அவன் நரகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன்னா தினப்பிரகாரம் இந்த மாதிரி கொலை தொழில பண்ணிட்டு இருக்கான். அவன் செத்தா அவன் கண்டிப்பா 100% ஷூரா அவன் நரகத்துக்கு தான் போறான். அதனால அவன் இருக்கிறதுக்கும் அவன் தகுதி இல்லாதவன், சாகறதுக்கும் அவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். இதே பக்தன்னா என்ன அப்படின்னா, அவன் இருக்கிறதுக்கும் அவனு இருந்தாலும் அவன் பிரச்சனை இல்லை, செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, அவன் இருக்கும்போது அவன் செயல்கையெல்லாம் பகவானை நோக்கி செஞ்சுட்டு இருக்கான். பகவான நாம ரூபத்துல அவன் இது தரிசனம் பண்ணிட்டு இருக்கான், சிலா ரூபத்துல அவன் பகவான தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதே அவன் செத்து போனா யார இதுவரைக்கும் நாம ரூபத்திலயோ விக்கிரக ரூபத்திலயோ அவன் தரிசனம் பண்ணானோ அதே பகவான நேரா பார்க்க போறான். அப்ப அது அவனுக்கு இன்னும் ஆனந்தம் ஜாஸ்தி இல்லையா? அதனால அவன் இருந்தாலும் இல்லைனாலும் அவனுக்கு என்ன ரெண்டுமே சிறப்பு தான் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால எல்லாத்த விட 1000 நீர்நிலைகள்ல போய் 1000 கும்பமேளா நம்ம ஸ்நானம் பண்ணினா கூட நமக்குள்ள அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், அந்த பரிவர்த்தனை அது கண்டிப்பா வரணும். நம்ம பக்தி பாதையை நோக்கி நம்ம நடந்துட்டா அப்படின்னாலே நம்ம கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் தேடி போக வேண்டாம், நம்மள தேடி அவள்லாம் வருவா. ஏன்னா பக்தர்கள்லாம் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கான் இந்த கலியுகத்தை கங்காதேவி. ஏன்னா பக்தர்கள்லாம் ஸ்நானம் பண்ணா நம்ம மேல இருக்கிற இந்த பாவிகளாம் கொண்டு பாவத்தை விட்டுட்டு போறாங்க இல்லையா? அது எப்படி தீரும் அப்படின்னு கேட்டபோது, பக்தர்கள்லாம் உன் மேல ஸ்நானம் பண்ணும்போது உன்னுடைய அந்த பாவங்கள்லாம் அவள்கிட்ட எடுத்துட்டு அந்த டெபாசிட் பண்ணிட்டு போயிடுறாள். அவள்லாம் பாவத்தை இங்க டெபாசிட் பண்ணிட்டு போயிடுறாளே, அந்த டெபாசிட் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பக்தர்களுடைய ஒரு பெருமை, பக்தியுடைய பெருமை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.